சென்னை டு சிங்கப்பூரில் ஹீரோட நடிச்சிருக்கேன். ஜிப்ரான் சரோட மியூசிக், அப்பாஸ் சரோட டைரெக்ஷன். இப்போ தான் ஆடியோ லான்ச் ஃபர்ஸ்ட் பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. வாடி வாடின்னு சொல்லி டர்க்கியில் ஷூட் பண்ண பாட்டு. விஷுவல்ஸ் செம்மையாக இருக்குது, பாட்டு செம்மையாக இருக்குது. அது ஜிப்ரான் சரோட மியூசிக், சொல்லவே தேவையில்ல. ஸ்கிரிப்ட் பற்றி சொல்லணும்னா க்ரேஸியான ஒரு ஸ்கிரிப்ட், காமெடி ஸ்கிரிப்ட், ஆக்ஷன் ஸ்கிரிப்ட். டோட்டலாக ஒரு க்ரேஸினஸ் இருக்குது இந்த படத்தில். வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆடியோ டிரைவ் ஃப்ளாக் பண்ண போகிறாங்க அப்போது. ஸோ குட் லக் ஃபார் எவ்ரி ஒன் இன்வால்வ் இன் த டீம். அந்த சிக்ஸ் சாங்ஸுமே அந்த ஒரு சாங்கும் அந்தந்த கண்ட்ரியில் ஷூட் பண்ணது தானே? இல்லை எல்லாம் 6 பாட்டு இருக்குது. ஒரு பாட்டு தான் டர்க்கியில் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 பாட்டு சிங்கப்பூரில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு மட்டும்தான் அந்த 6 கண்ட்ரி போகிறாங்க. ஈச் கண்ட்ரி ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒரு பாட்டு. படம் வந்து எந்தெந்த கண்ட்ரிலலாம் ஷூட் பண்ணியிருக்கோம்? சிங்கப்பூரில் ஷூட் பண்ணியிருக்கோம், சென்னையில் ஷூட் பண்ணியிருக்கோம், டர்க்கியில் ஷூட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், 3 கண்ட்ரி. இந்த ஆடியோ டிரைவ் இதோட இந்த ஐடியா யாரோடது? ஐடியா வந்து ஜிப்ரான் சாரும் அப்பாஸ் சாரும் சேர்ந்து அந்த க்ரேசினஸ் தான் அந்த ஐடியா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு சொல்லும்போது நம்பவே முடியல. சென்னையிலேருந்து சிங்கப்பூர் வரைக்கும் போகிறாங்க, என்ன க்ரேஸி அவங்க. ஆனால் அதுக்கப்புறம் த பேப்பர் ஒர்க் தட் வாஸ் இன்வால்வ்ட். 1 மாதம் ஆச்சு பேப்பர் ஒர்க் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ எல்லாமே ரெடி, ஃப்ளாக் ஆஃப் பண்ண போகிறாங்க. ஹோப்ஃபுல்லி ப்ரே பண்ணுறேன் சேஃபாக போய் பத்திரமா திருப்பி வரணும். சென்னை டு சிங்கப்பூர் படத்தில் நான் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். படத்தை பற்றி சொன்னால் படம் ஃபுல்லாக ஒரு ஜாலியான ஃபன்னான க்ரேஸியான ஒரு படம் தான். நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நாங்களும் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ஃபுல்லாக ஜாலியாக ஃபன்னாக தான் இருந்தோம். ஆடியோ லான்ச் பற்றி சொன்னால் யூஸ்வலாக எல்லாரும் ஆடியோ லான்ச்சுப்பாங்க. இது வந்து ஆடியோ டிரைவ். ஏன் இது ஆடியோ டிரைவ்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு எனக்கு தெரிஞ்சு. சென்னையிலேருந்து சிங்கப்பூர் வரைக்கும் இவங்க எல்லாருமே யாருன்னா மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான், டேரக்டர் அப்பாஸ், அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் கார்த்திக், அப்புறம் ஷிவ்னு ஒருத்தர், அப்புறம் அரவிந்த், இவங்க எல்லாருமே சேர்ந்து கார்லேயே போகிறாங்க சென்னை டு சிங்கப்பூர். ஸோ போகிற வழியில் 6 கண்ட்ரி இருக்குது, படத்தில் 6 சாங். ஸோ இன்றைக்கி டிரைவ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்டர் சூர்யா சார் தான் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. ஸோ இன்றைக்கி இப்போ கிளம்புறதுனால இப்போ ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்த 5 பாடல்களும் வந்து இப்போ பூட்டான் ரீச் பண்ண செகண்ட் சாங், மியான்மர் தேர்ட், மலேசியா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் ரீச் ஆகிறப்ப ஃபுல் ஆல்பம் ரிலீஸ் ஆயிரும், ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். பாட்டு எல்லா பாட்டும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தான், உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். ஸோ அடுத்தடுத்த பாடல்களை நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணி இங்கே பார்த்துட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டிரைவ் போகிறப்ப டெய்லி என்ன நடக்குதுங்கிறதையும் வீடியோ எடுத்து நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம். நீங்கள் அதுலேயும் ஃபாலோ பண்ணலாம். இந்த ஐடியா யாரோடது சார்? எப்படி இந்த ஒரு தாட் தோணுச்சு? இந்த ஐடியா வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, அது படம் வேறு மாதிரி படம் சொல்லி ஜிப்ரானும் அப்பாஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ, ஜிப்ரான் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கப்போ, ஜிப்ரான் சார் பேசாமல் நம்ம இங்கே சென்னையிலேருந்து சிங்கப்பூர் வரைக்கும் காரில் போயிடும் அப்படின்னு சொன்னதே லூஸ் மாதிரி பேசாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சும்மா கூகுளில் போய் சென்னை டு சிங்கப்பூர் அப்படின்னு போட்டு பார்க்குற பார்த்தா ஒரு மேப் காட்டுது, சென்னையிலேருந்து சிங்கப்பூர் ரூட் இருக்கணும்னா எவ்வளோ நாள் 4 டேஸில் போகலாம் அப்படின்னு. 4 டேஸ் போகலான்னு ஜிப்ரான் வந்து ஓகே 4 டேஸும் ஜாலி தான், இங்கேருந்து பெங்களூர் போகிறோம் ஹாஃப் டே அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்ட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணால், அப்புறம் ப்ரொசீஜர் பார்த்தா பெரிய ப்ரொசீஜர், ப்ரிப்பரேஷன் டைமே 8 months ஆகி இப்போ போகிறாங்க, இன்றைக்கி தான் கிளம்புறாங்க. இப்போது இந்த ட்ரிப் போகிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா இந்த ட்ரிப்புக்காக நிறையா ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போவே டயர்டாக இருக்குது. 25 நாள் போகணும் ரோட்டில். ஸோ எக்ஸைட்டட், இட்ஸ் வெரி எக்ஸைட்டட். சென்னை டு சிங்கப்பூர் இந்த படம் என்ன மாதிரியான கதைக்களம்? படம் வந்து காமெடி படம். வந்து கதை என்னென்னா, சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா, சென்னையிலேன்னு ஒருத்தன் கிளம்பி சிங்கப்பூருக்கு அவன் கனவு தேடி போகிறான். இதுதான் சென்னை டு சிங்கப்பூரோட கதை. ஆக்சுவலி இந்த படத்தை முழுக்க வந்து படத்தில் வந்து எது படத்தில் செஞ்சால் நல்லா இருக்குமோ அதுதான், அவ்வளோதான். சில விஷயங்கள் இப்போது ஜிப்ரானோட அனுபவத்தில் அவர் நிறைய லிரிக்ஸஸ் அவங்ககிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறவங்கள வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது, அதே ஒரு பப்ளிசிட்டியாக ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாக மாற்றுறதுக்கு ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்தணும். அந்த கான்டெஸ்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து லிரிக்ஸ்லாம் அனுப்புனாங்க. அதில் ஒருத்தர் முக்கியமாக வந்து அவர் லிரிக்ஸ் எழுதி போடான ஒரு சாங் எழுதி, அவர் வயசான ஒருத்தர், அவர் என்ன நிறைய பேசினார், அவர் எப்படி சினிமா ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு, அவர் இறந்தும் போயிட்டார் இப்போ ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி அவங்களோட லிரிக்ஸ் எல்லாமே எங்கள் படத்தில் இருக்குது. அண்ட் இந்த படம் மூலிமா நிறைய பேர் புதுதாக லிரிக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களும் ஜெயித்தாங்க, எங்களுக்கும் நல்ல லிரிக்ஸ் கிடச்சிருக்கு, படத்துக்கும் ப்ரொமோஷன் கிடச்சி. ஸோ ரொம்ப ஹாப்பி. சென்னை டு சிங்கப்பூர் திரைப்படத்தில் வாடி வாடி அப்படிங்கிற பாடல் ஜிப்ரான் அண்ணா அவர்களுடைய இசையில், இயக்குனர் அப்பாஸ் அக்பர் அவரோட இயக்கத்தில் நான் எழுதியிருக்கேன். ரொம்பவே சந்தோஷமான தருணம். சாங் வெளியாயிடுச்சு. கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜிப்ரான் அண்ணா ட்ரீட்டாக இருக்கும். they are going to drive 6 songs in 6 countries. So it will be a big thing. So really it should be இது சும்மா செம ராக் ஆக போகுது. ஸோ எனிவே congrats to all the entire team and I am so happy to be a part of the team. Thank you.
இந்த படத்தில் வந்து இப்போ லிரிக்ஸ்க்கு எழுதுறதுக்கு வந்து ஒரு ஆடிஷன் நடந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அது எந்த முறை எப்படி அதுக்கு தேர்வு பண்ணாங்க, நீங்கள் எப்படி செலக்ட் ஆனீங்க? கண்டிப்பாக இந்த படத்தில் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஏன்னா பாடலாசிரியர்களுக்கான தேர்வு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா எப்படி சொல்லணும்னா ரியாலிட்டி ஷோஸ் நிறையா சிங்கர்ஸ்க்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் ஆனால் லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த மாதிரி இல்லை. ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக அவரோட ஆல்ரெடி அவர் பெரிய ஃபைனஸ்ட் மியூசிஷியன். அவர் வந்து லிரிக்ஸ் வந்து இந்த சாங்க்கான தீம் ஆல்ரெடி கொடுத்து அந்த தீமை வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் மெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அனுப்பிட்டு அதில் கிட்டத்தட்ட லாட் ஆஃப் தௌசண்ட்ஸ் லேக்ஸ் கணக்கில் அதுலேருந்து செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் இந்த படத்துக்கு பாட்டு எழுதியிருக்கேன். ஸோ வாடி வாடி கண்ணுக்குட்டி அப்படின்னு இந்த சாங் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லிரிக் வைஸும். ஸோ இதுதான். ஸோ இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் ஜிப்ரான், இயக்குனர் அப்பாஸ் அக்பர் 2 பேருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லி இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை வந்து லிரிசிஸ்ட்டுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. சென்னை டு சிங்கப்பூர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ரேஸியான ஒரு படம். படம் வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு 80% படம் அங்கே ஷூட் பண்ணியிருக்கோம். அப்புறம் சென்னையில் கொஞ்சம், அதுக்கப்புறம் டர்க்கியில் கொஞ்சம் ஷூட் பண்ணோம். படம் எல்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் இருக்கும். ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா நார்மலான ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் வந்த உடனே கேசட் கொடுத்துட்டு போகிறதில்ல. இந்த ஃபங்க்ஷன் என்னென்னா ஆடியோ ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ உடனே இமீடியட்டாக நாங்கள் வந்து சிங்கப்பூர் கிளம்புறோம். ஓகே, சிங்கப்பூர் கிளம்புறது வந்து நார்மலாக கிளம்பல, காரில் கிளம்புறோம். ஓகே, சிங்கப்பூர் காரில் போகிறோம். ஒவ்வொரு கண்ட்ரி என்னென்ன கண்ட்ரிலாம் க்ராஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து நேராக பூட்டான்லேருந்து மியான்மர்லேருந்து தாய்லாண்ட்லேருந்து மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ கிளம்புறோம். இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் நாங்கள் கிளம்புறோம். இந்த ட்ரிப்பை வந்து எங்கள் கூட இருந்து நீங்கள் எங்களுக்கு ப்ளஸ் பண்ணுங்கள். எல்லாருமே ஷார்ட்டாக பேசி அதை மாட்டி விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஆடியோ லான்ச்னால் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு. ஸோ எப்போது ஆடியோனா நான் தான் ரொம்ப கம்மியாக பேசுவேன். பட் வேறு வழியில் ஐ ஹாவ் டு டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுத்தாகணும். இந்த படத்தில் ஓகே, ஐ வுட் லைக் டு தேங்க் த லிரிக்ஸ் ரைட்டர்ஸ். ஏன்னா ஒரு காம்படிஷன் வச்சோம். அந்த காம்படிஷனில் வின் பண்ணவங்க தான் பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரில. சவுந்தர், ஜில்ஸ்ரீ, சிக்கந்தர். ஸோ இந்த வாடி வாடி அவர் தான் எழுதினார். அண்ட் யா ஸோ இது ஏன்னா இந்த படத்தில் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கான டீம். நீங்கள் பார்த்த அவுட்புட் எல்லாமே வந்து இது வரைக்கும் ஸ்க்ரீனில் நேம் வராத பட் வரணுன்னு ஆசைப்படுற, இன்னும் கொஞ்ச நாளில் ரொம்ப நாள் அடிக்கடி நீங்கள் பார்க்க போகிற டேலண்டட் பீப்புளோட க்ரியேஷன். ஸோ ப்ளீஸ் வி நீட் யுவர் சப்போர்ட். ஏன்னா ஆடியோ லான்ச்சஸ்னால் நானே இங்கே நிறையா அட்டன் பண்ணியிருப்பேன், நீங்களும் இப்போ நிறையா பார்த்துருப்பீங்க. தெல் பி லைக் ஆல்வேஸ் ஒரு காமன் ஃபார்மேட் இருக்கும். ஸோ இந்த படம் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு, நல்லா வரல அப்படின்லாம் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணல. அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. பட் மோர் தென் தட் நாங்கள் ரொம்ப பிடிச்சி எல்லாருமே ஒன்றா சந்தோஷமாக வேலை பார்த்துருக்கோம். இப்போது இந்த டீம் மாதிரி தான். அண்ட் ஸோ ஒரு க்ரேஸியான ஃபில்ம். ஸோ ஆடியோ லான்ச் ஜென்ரலாக ஓகே, திரும்பவும் வந்து ஒரே மாதிரி பண்ண வேண்டாம், ஏன்னா ஒரு மோனோட்டோனஸாக ஆகிட்டுருக்கு. ஸோ ஏன்னா கமல் சார் பார்த்தீங்கன்னா உத்தம் வில்லனுக்கு சிடி நான் எடுத்துகிட்டு வரும்போது வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி எதா பண்ணணும் அப்படிங்கும்போது தான் இந்த ஐடியா வந்துச்சு, சென்னை டு சிங்கப்பூர். அண்ட் எக்ஸாக்ட்லி எங்களுக்கு அமைஞ்ச மாதிரி சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்குள்ளே மொத்தம் 6 நாடு இருந்துச்சு. எங்கள்கிட்ட 6 சாங் இருந்துச்சு. ஸோ வி ஆர் டிரைவிங் நவ். ஸோ வி நீட் யுவர் சப்போர்ட். எங்களுக்கு சப்போர்ட்டை தாண்டி வி நீட் யுவர் ப்ரேயர்ஸ். ஏன்னா எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்குது, 5 பேர் போகிறோம். ஸோ அண்ட் ஆக்சுவலி ஒருத்தங்களை தவிர 4 பேர் மேரீட். ஸோ உங்களுக்கு தெரியும் வீட்டில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும்னு. ஸோ ப்ளீஸ் ப்ரே ஃபார் அஸ். சென்னை டு சிங்கப்பூர் திரைப்படத்தின் இயக்குனர் அப்பாஸ் மற்றும் இசையமைப்பாளர் ஜிப்ரான் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழு சென்னையிலிருந்து சிங்கப்பூருக்கு தரைவழி பயணமாக இன்று காலை புறப்பட்டனர். 6 பாடல்களை கொண்ட இத்திரைப்படத்தின் முதல் பாடலை சென்னையில் வெளியிட்ட படக்குழுவினர் மீதமுள்ள பாடல்களை சிங்கப்பூர் செல்லும் வழியில் உள்ள முக்கிய நாடுகளான பூட்டான், மியான்மர், தாய்லாந்து மற்றும் மலேசியாவில் வெளியிடுவதோடு இறுதியாக சிங்கப்பூரில் சென்னை டு சிங்கப்பூர் படத்தின் முழு ஆல்பத்தையும் வெளியிட உள்ளனர். இந்த வித்தியாசமான முயற்சியை வாழ்த்தியதோடு இவர்களின் பயணத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் நடிகர் சூர்யா. அருண் மாணிக்கம், ரெட்பிக்ஸ் நியூஸ்.